வணக்கம். இன்றைக்கி நம்ம தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 8ல் சூரிய பகவான் இருக்கிறாரு, 6ல் குரு பகவானுங்க ராசிநாதன் இருக்கார், செவ்வாய் பகவான் 6ல் இருக்காங்க, புதன் சுக்கிரன் 9th ஹவுஸில் இருக்காங்க 9ஆம் வீட்டில். அடுத்து சனி வக்ரமாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. வக்ரம்னா என்ன, சனி வக்ரமான தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து அதோட பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ்னே சொல்லலாம், மாட்ரேட்னு சொல்லலாம். அவ்வளோ ரொம்ப நல்லதும் இல்லை, ரொம்ப கெட்டதும் இல்லை, மாட்ரேட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பர்டிகுலராக ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, எப்படி இருக்குன்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்ன ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, என் டைம் வரட்டும், அப்போ உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. கரெக்டாக? அதுதான் உண்மை. பிஸ்னஸ், வெல்த் இதெல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இது பத்தாது, அதாவது இருக்கிறது ஓகே தான், பட் நான் இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்கள் ஒரு போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு இந்த பொசிஷன் பத்தாது, ஒரு ஜாப்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த பதவி, இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த பொசிஷன், இந்த பவர் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்துக்கு உட்பட்டிருக்கீங்க. அதுதான் உண்மை. அதாவது லைக் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு ஷோ ஹூ ஆர் யூ டு த வேர்ல்டு. அதாவது இந்த உலகத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. நீங்கள் யார், உங்கள் டைம் வரட்டும், நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் ப்ரொஃபஷனல் லைஃப், ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதிய முயற்சி இப்போதைக்கு வேண்டாம், இந்த மந்த் பர்டிகுலராக வேண்டாம். சில கிரகங்கள் சூரியன் 8ல், அதே மாதிரி குரு 6ல் இருக்காங்க, செவ்வாய் 6ல் இருக்கிறப்போ கொஞ்சம் 6, 8 ஓகே தான், ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது 6, 8ல் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் குட்டு தான், ஆனால் மாட்ரேட்டாக இருக்குது, ரொம்ப குட்டும் இல்லை, ரொம்ப பேடும் இல்லை. ஓகேவா? நோ நியூ ஐடியாஸ் இன் ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம், எந்த ஒரு புதிய ரிஸ்க்கும் வேண்டாம். இந்த மாதத்தில் ஒர்க்கில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா நம்மளுக்கு மட்டும் ஒரு இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க, இவ்வளோ சுமையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. பிஸ்னஸ்லேயே அப்படி தான், ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதே மற்றவங்கள ஈஸியாக இருந்துட்டு அவங்க போகிற மாதிரி தெரியும். நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நீங்கள் தனுசு ராசிக்காரங்க ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் அலைச்சல் ஏதாச்சும் ஒரு ட்ராவல் திடீர்னு ஏற்படலாம். அதெல்லாம் இந்த மந்த் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒர்க் பண்ணுற இடத்துல கூலாக, பீஸ்ஃபுல்லாக, காம்னஸாக லீட் அண்ட் மேனேஜர்கிட்ட ஹேண்டில் பண்ணுங்கள், அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். தயவு செய்து எந்த ஒரு வாக்குவாதத்துலேயும் உங்கள் மேனேஜர் லீடுக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதத்துக்கும் போயிடாதீங்க. அதாவது அவங்க என்ன தான் திட்டுனாலும் ஓகேன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க லீட் அண்ட் மேனேஜர். நீங்கள் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு உங்களோட கோபத்தை வெளிக்காட்டிட்டா அவங்க அதை உங்களை வச்சு டார்கெட் பண்ணுவாங்க. அது எல்லா பக்கம் நடக்கிறதான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மந்தில் மேபி வெரி ஃபியூ ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு மேபி நடக்கலாம். எது நடக்கலாம் அப்படின்னா, ஆர்கியூமெண்ட். நீங்கள் லீடுக்கிட்ட கிராஸ் கொஷின் கேட்டு, மேனேஜர்கிட்ட கிராஸ் கொஷின் கேட்டு, அவங்க ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக அது வந்துச்சுன்னா, அவங்க கடைசியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் போடுற இடத்துல உங்களை டச் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் நடக்கிறது தானே எல்லா இடத்துலையும். இந்த நான் வெறும் ஜாபை மட்டும் சொல்ல, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது, எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மேல் அதிகாரிக்கிட்ட எந்த ஒரு பகையும் வேண்டாம். அவங்க என்ன திட்டினாலும் நீங்கள் ஏன் டைம் வரட்டும் அப்படின்ட்டு வந்துடுங்க. ஓகேவா? நீங்கள் அதை வெளியில் கோபத்தை வெளியில் காமிச்சிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது. அவங்க உங்கள் மேலே ஒரு கண் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதனால் சொல்ல வரேன், நீங்கள் லீடர், மேனேஜர், மேல் அதிகாரிக்கிட்ட எந்த ஃபீல்டாக வேணாலும் இருங்க. தனுசு ராசிக்காரங்க ஒர்க் பண்ணுறவங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மேல் அதிகாரிக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இதை சொன்னேன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது நடக்கும். நீங்கள் அதை கேட்டுட்டு மட்டும் போயிட்டு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பலன் தராது. இதை கேட்டுட்டு போய், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மணி ரிலேட்டட் எடுத்துக்கிட்டால் வரவு உண்டு, செலவு உண்டு. அதனால் செலவை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? செலவு அதிகரிக்கும் இந்த மந்த். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் 2nd ஹவுஸில் எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஸோ குட். ஃபேமிலி ஓகே ஃபைன். பட் ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்குள்ளே போகாதீங்க பார்ட்னர் கூட. ஓகேவா? டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் பார்ட்னர்.
அதாவது உங்களோட தேவையில்லாமல் ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்கும், அது பெருசாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் கமிட்டடாக இருக்கிறவங்களும் சரி, ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு மூவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க. வரன் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். இன்னும் இப்படி சொல்கிறீங்க, இப்போதைக்கு வேண்டாம். ஆகஸ்ட் மந்த் வந்து 1 மந்த் மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது குட் தான், அவ்வளோக்காக எக்ஸலண்ட்டுன்னு இல்லை, குட்டுக்கு எக்ஸலண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்னங்கிறேன்னா மாட்ரேட்டுன்னு சொல்கிறேன், மாட்ரேட் டு குட்குள்ளே தான் இருக்குது. எக்ஸலண்ட்டுக்கு டைம் இப்போதைக்கு இல்லை, அந்த எக்ஸலண்ட்டுக்கான டைம் இப்போதைக்கு இல்லை. ஸோ மேரேஜ் மட்டும் இந்த மாதம் வேண்டாம். டிசிஷன் வந்து எடுக்கிறதா இருந்தால் கரெக்டாக எடுங்க. நீங்கள் இந்த மந்த் நான் முடிக்கணும் அப்படின்னா ஃபைன், ஓகே. யோசித்து கரெக்டான வரனாக இருந்தால் தயவுசெய்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. நான் வந்து அப்போஸ்லாம் பண்ணல, பட் இந்த மந்த் வந்து ஃபேவராக இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறேன். மாணவர்களுக்கு வந்து எடுத்துக்கிட்ட மாணவர்களுக்கு எப்படின்னா, குரு பகவான் இருக்கார்ல, ராசிநாதன், ராசி அதிபதி 6ல் இருந்தால் நிறையா சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனைகளை வந்து கடந்து வர வந்தால் சாதனை படைப்பான். அதாவது பல சோதனைகளை தாண்டி தான் ஒருத்தன் சாதனை படைப்பான், ஒரு சாதனையாளர். அப்படிங்கிற இடத்துல வந்து ஆகஸ்ட் மாதத்தில் மாணவர்களுக்கு உங்களுக்கு பல சோதனைகளை உங்கள் ராசிநாதன் கொடுப்பாரு. அதையை தாண்டினா தான் உங்களுக்கு வந்து அதை ஒரு சாதனையை தொடுவீங்க, சாதனை அடைவீங்க அப்படிங்கிறேன். குரு செவ்வாயோட காம்போ வந்து 6ஆம் இடத்துல வந்து அருமையான பலன்களை கொடுக்கும். அது 16ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியானதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இருந்த தடையெல்லாம் நீங்கி உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸில் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஈஸியாக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீட் எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அது உங்களோட மைண்டு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். உங்க பார்த்து கிளியராக இருக்கும். புதன் சுக்கிரன் வந்து சேர்க்கை இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 9th ஹவுஸில் வந்து சேர்ந்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு நல்ல ஷைன் ஆகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஏதோ ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் அதில் வந்து ஷைன் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம், ஒரு வாய்ப்பு இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்கள் இல்லத்தரசிகளுக்குன்னு எடுத்துட்டா இந்த மந்த் வந்து சில விஷயத்தில் வந்து ஒரு போராட்டம் இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தை வந்து சாதிக்க முடியலையே, இல்லைன்னா என்னால் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு வருத்தம், ஒரு போராட்டத்திலேயே நீங்கள் வந்து ஒரு மனப்போராட்டத்தில் இருப்பீங்க. ஸோ அதை வந்து பட் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினச்சதை வந்து நடக்காமல் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி நடக்கும், தாமதமாக நடக்கும். அதுதான் பிரச்சனை. திடீர்னு ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு, ஓகேவா? ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டா 8ல் சூரியன், 6ல் செவ்வாய், குரு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ 6, 8ல் ஏதாச்சும் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வரும், ஓகேவா? என்ன இந்த மந்த் எங்களுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக பிளானட்டரி பொசிஷன்ஸில் என்ன இருக்கோ நான் அதை தான் சொல்ல வரேன். அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. ஹெல்த் இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டால் குருவும் 6ல் இருக்காங்கல்ல, அதனால் வந்து வயிறு, செரிமான கோளாறு, அதாவது இன்டைஜஷன் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஏதோ வெளியில் சாப்பிட்றதுனாலையோ ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து உங்களுக்கு இன்டைஜஷன் ஆகாமல் போகலாம், வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். இந்த மாதிரி வந்து சின்ன இது நோய்ங்கிற கேட்டகிரிக்குள்ளே வராது. பட் நீங்கள் அவஸ்தைப்படுவீங்களா, கஷ்டப்படுவீங்களா ஹெல்த்தில், அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து சில பேர்த்துக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், நெஞ்செரிச்சல், இந்த மாதிரியெல்லாம் சில சிம்டம்ஸ் வரலாம், இருக்கலாம். 1 or 2 பீப்புள்ஸ்க்கு வந்து இருக்கலாம். அதுவும் ஃபியூ டேஸ் தான், 2 to 3 டேஸ்க்குள்ளே வந்து சரியாயிரும். அது வந்து இது நோயின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு அதாவது ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லலாம், சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ நத்திங் டு வெரி. டைம் வந்து ஓகே தான், மாட்ரேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் தயவுசெய்து மேரேஜுக்கு இப்போ வந்து வரன் பார்த்தாலுமே நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பெஸ்ட்டு. இந்த மந்த் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன தடை தாமதம் இதெல்லாம் வரும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை நான் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். யோசித்து உங்களோட டிசிஷனை கரெக்டாக எடுத்து பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. ஆனால் பல சோதனைகளை தாண்டி தான் ஒரு சாதனை படைப்பீங்க. அதனால் வந்து ஒரு எதுலேயுமே வந்து இவ்வளோதான் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்கள் நினச்சா உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த சாதனை படைக்கிறதுக்கு பல சோதனை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாதனை ஈஸியாக நீங்கள் அதை வந்து அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சிம்பிளாக சொல்லிடலாம், ஓகேவா? எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மேல் அதிகாரிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது நம்ம டைம் சரியில்லை அப்படிங்கிறப்போ வந்து சரியில்லாதப்போ நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கும் கோபம் வரும், நம்மளும் ஒரு மனுஷன் தானே. ஸோ நம்மளும் வந்து ஒரு ஹியூமன் தான். அதனால் வந்து அவங்க திட்டினா நம்ம திடீர்னு ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ஃபைன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து நம்மளை டார்கெட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்ட்டு. எந்த ஃபீல்டுலையும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஐடி, ஏதோ ஒரு கோர் கம்பெனி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. பிஸ்னஸாக இருந்தாலுமே அந்த பார்ட்னர்ஷிப் கூட சின்ன இஷ்யூஸ் வரலாம். பட் நீங்கள் அதை வந்து பெருசாக்காதீங்க, ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடுங்க.
பேசி சமாதானமாயிருங்க. அது மட்டும்தான் சொல்ல வரேன். ஸோ நான் எந்தெந்த ஃபீல்டில் எந்தெந்த பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் அதிலிருந்து கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அதோட பலன் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அதோட பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? நான் இந்த விஷயத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் வெறும் கேட்டுட்டு மட்டும் போகாமல் அதை உள்வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வெறும் கேட்டுட்டு மட்டும் போகாமல் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கேர்ஃபுல்லாக இருங்க. நோட் பண்ணி வச்சு யோசிச்சு அந்த விஷயத்தை கரெக்டாக டிசிஷன் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகும். அதை தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி தனுசு ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது. இந்த மாதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எதுவுமே பெரிய ரிஸ்க், பெரிய ஒரு முயற்சி இதெல்லாம் வந்து இந்த மந்த் வேண்டாம். இருக்கிறத கண்டினியூ பண்ணிட்டு யாருக்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதாவது அமைதியாக காமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, ஃபைன் தான் உங்களுக்கு. அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் பண்ணணும்ல, அதனால் நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்களும் நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சா தான் அவங்களும் அதை பார்த்து பலனடைஞ்சால் அது நல்லது தானே. அதுதான் நம்ம டீமுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு எனக்கு எந்த மாதிரி பலன் வேணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு எந்த மாதிரி பலன் வேணுங்கிறது எங்கள் கிட்டே சொன்னால் தான் நாங்கள் அதுக்கான மாதிரி ரெடி பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஒரு லைனில் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடியாக முடியும்ல, நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த பலன்களை போட முடியும்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டாக நாங்கள் என்ன தான் ஃப்ளோ இருந்தாலுமே அதையும் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற பலன்களை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.